என்னாச்சு? ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட செகண்ட் பார்ட் இது. கடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி பைபாஸ் ரோடு பிகின் பண்ணுற இடத்துல இருந்து வகுத்துமலை அனிமல் அண்டர் பாஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வகுத்துமலை அனிமல் அண்டர் பாஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரியார் கால்வாய் கிராஸ் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோமீட்டர்ஸு. ரஃபாக இந்த தூரத்தை நாங்கள் கவர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 11 மினிட்ஸு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மலை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மணலில் தான் குவாரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதிலிருந்து வர ஜல்லியில் தான் இந்த ரோடு போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த சின்ன மலைக்கு தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரியார் கால்வாய் வரும். இந்த பெரியார் கால்வாயை ஒட்டி பார்த்திங்கன்னா 3 மேஜர் கிராமங்கள் இருக்குது. செம்புக்குடிப்பட்டி, கொண்டையம்பட்டி, கல்வேலிப்பட்டி. ஸோ இந்த 3 வில்லேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வில்லேஜஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரியார் கால்வாய் ஒட்டி தான் இருக்கும். சரி செழிப்பான இடம். பெரும்பாலும் நீங்கள் அந்த சைடில் போனீங்கன்னாவே அந்த இடம் வந்து பசுமையாக தான் இருக்கும். பட் இந்த ரோட்லேருந்து நம்ம வந்து அந்த வில்லேஜஸ் வந்து பார்க்க முடியாது. அதுபோல் நம்ம ட்ராவல் பண்ணுறதோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கீழக்கரை வில்லேஜு. ஸோ இந்த வில்லேஜில் தான் குட்டிமைக்கன்பட்டின்னு ஒரு சின்ன வில்லேஜு. ஸோ அதில் தான் வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்கிறாங்க. சப்போஸ் நம்ம இப்போ வாடிப்பட்டியிலேருந்து நம்ம கீழக்கரையில் உள்ள ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வரணுன்னா கூட நம்ம இந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடில் வர முடியாது. காரணம் வந்துட்டு எக்ஸிட்டு எதுவுமே இந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடில் கொடுக்கல. இந்த அவுட்டர் ரிங் ரோடை பார்த்தீங்கன்னா அது அந்த ரோடை வந்து கடக்கணும்னா ஒன்று அண்டர் பாஸ் கொடுத்துருக்குறாங்க, இல்லை வந்து எலிவேட்டடாக வந்து பிரிட்ஜஸ் கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு பேரலாக வந்து சர்வீஸ் ரோடு எந்த ஒரு இடத்துலையும் இந்த 31 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வீஸ் ரோடு வந்து எந்த இடத்துலையும் அமைக்கலை. வாடிப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம்னா சிட்டம்பட்டியில் தான் வந்துட்டு இந்த ரோடு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகும். ஊடால வந்து எந்த இடத்துலையும் இது வரைக்கும் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான எந்த ஒர்க்கும் நடந்த மாதிரி தெரில. ப்ராபப்ளி பின்னாடி வந்து இந்த ரோடுக்கு நடுவில் வந்து முக்கியமான ஜங்ஷனில் வந்து என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ வந்து ரியல் டைம் வீடியோ கிடையாது. 2x ஸ்பீடில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நிறையா பாலங்கள் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா பாலங்களும் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வில்லேஜஸை வந்துட்டு, அதாவது இந்த 2 பக்கம் உள்ள வில்லேஜஸ் வந்து கனெக்ட் பண்ணுற பாலம், அதாவது சின்ன சின்ன வில்லேஜஸை கனெக்ட் பண்ணுற பாலங்களாக இருக்கும். இல்லை வந்து சின்ன ஓடைகள், ஸோ இது போல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த பாலங்கள் நிறையா கட்டியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி இந்த ஸ்ட்ரெச்சில் பாலங்கள் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த ரோடு எண்டில் பார்த்திங்கன்னா வந்து பெரியார் கால்வாய்க்கு மேலே வந்து பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. அது அட் ப்ரெசண்ட்டு வாடிப்பட்டியிலேருந்து அலங்காநல்லூர் நம்ம வரணும்னா நம்ம வாடிப்பட்டியிலேருந்து தனிச்சயம், செம்புக்குடிப்பட்டி, கொண்டையம்பட்டி, கல்வேலிப்பட்டி அப்படியே வந்துட்டு நம்ம சின்னலந்தை குளத்துலேருந்து கீழக்கரை வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வந்துடலாம். அதுபோல் சின்னலந்தை குளத்துலேருந்து அலங்காநல்லூர் வரைக்கும் நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு. ஃப்யூச்சரில் அந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு கட்டினாலுமே ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு நம்ம போகணுன்னாலும், அலங்காநல்லூருக்கு நம்ம போகணுன்னாலும், அதாவது வாடிப்பட்டியிலேருந்து போகணுன்னாலும் நம்ம வந்து இந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடில் போக முடியாது. இப்போ நான் சொன்ன அந்த தனிச்சயம் வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வாடிப்பட்டியிலேருந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம், அதாவது கீழக்கரை ஊருக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து தனிச்சயத்துலேருந்து வரும்போது 3 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று கொண்டையம்பட்டியிலேருந்து நம்ம கீழக்கரை வந்துடலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு கீழே வந்து அண்டர் பாஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ரோடு இருக்குது. அதுபோல் கல்வேலிப்பட்டி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து கூடிய நம்ம ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வரலாம். ஃபைனலாக வந்துட்டு சின்னலந்தை குளம் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து கூட நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வரலாம். ஸோ அந்த சின்னலந்தை குளம் ரோடு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ரோடாக வந்து ரீசெண்டாக ஸ்டேடியம் கட்டும்போது போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் கொண்டையம்பட்டியிலேருந்து வர்றது, கல்வேலிப்பட்டியிலேருந்து போட்டிருக்க ரோடுமே எக்ஸிஸ்டிங் ரோடை வந்து நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது அந்த குட்டிமைக்கன்பட்டியிலேருந்து அலங்காநல்லூர் ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடை வந்துட்டு நல்லா அகலமாக அந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் ஃபினிஷ் பண்ண டைமில் அகலப்படுத்தி லே பண்ணியிருக்காங்க. பெரியார் கால்வாய்
க்ராஸ் பண்ணுற பிரிட்ஜை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து கூடிய நம்ம வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம கடந்து போக முடியாது. ரீசன் வந்து அந்த சைடில் வந்து அதாவது அதர் சைடு வந்து மணல் அடிக்கலை. ஸோ அதனால் நம்ம திரும்ப நம்ம குட்டிமேக்கன்பட்டி கீழக்கரை வழியாக போயிட்டு தான் இந்த மறு எண்டுக்கு நம்ம வரணும். ஸோ அடுத்த வீடியோவில் எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோமோ ஸோ அந்த இடத்துலேருந்து பிகின் பண்ணி ஃபர்தராக நம்ம கன்டினியூ பண்ணுவோம்.